இந்த விதவை அப்படின்ற கொடுமை இந்தியாவிலேயே இவ்வளவு மோசமான ஒரு கொடுமை இருந்திருக்க முடியாதுன்ற அளவுக்கு இருந்துச்சு. நம்முடைய இலக்கியங்களில் எல்லாம் அதை பற்றி பேசுறாங்க. குறிப்பாக என்னன்னு கேட்டா, விதவைகள் அப்படின்னா எப்படி அவங்கள பார்த்து கண்டுபிடிக்க முடியும்? வெள்ளை சேலை, பொட்டெல்லாம் வைக்க மாட்டாங்க, பூ வைக்க மாட்டாங்க, வளையல் போட மாட்டாங்க, வீட்டுக்குள்ளேயே இருப்பாங்க. மொட்டை பாப்பாத்தின்னு சின்ன பிள்ளையில ஒரு பாட்டு பாடி இருக்கீங்களா? என்ன பாட்டு? ரொட்டி சுட்டாலாம் என்ன பத்தலையா கடைக்கு போனாலான்னு ஒரு பாட்டு இருக்குல்ல. மொட்டை பாப்பாத்தினா என்னன்னு தெரியுமா? பார்ப்பன வீட்டு பெண்கள் கணவனை இழந்து விட்டால், யாரு நம்ம இல்ல, பார்ப்பன வீட்டு பெண்கள் கணவனை இழந்து விட்டால் அவங்களுக்கு மொட்டை அடிச்சு வெள்ளை சேலை கட்டி வீட்டுக்குள்ள உட்கார வச்சிருவாங்க. தசாவதாரம் படத்துல வருவாங்கல்ல கமலஹாசன், ஆசிரியர் தான் சொன்னாரு, நம்முடைய கழகத்தின் தலைவர் தான், இப்பெல்லாம் மொட்டை பாப்பாத்தியை நீங்க தெருவுல பார்க்க முடியாது, தசாவதாரம் படத்துல தான் பார்க்க முடியும்னு சொல்லி. அப்படி மொட்டை பாப்பாத்திகள்னு சொல்லி ஒரு பெண் சமூகத்தையே இழிவுபடுத்திய போது துணிச்சலாக பெரியார் சொன்னாரு, விதவைகளுக்கு மறுமணம் செய்து கொள்ள வேண்டிய உரிமை வேண்டும். இன்னைக்கு நீங்க எல்லாரும் சொல்லுங்க, உண்மையா சொல்லுங்க, தெருவில் எத்தனை பேர் வெள்ளை சேலை கட்டி கையில வளையல் இல்லாம பூ இல்லாம பொட்டு இல்லாம அந்த கொடுமையோட நம்ம பாக்குறோம்? யாருமே பெருசா பார்த்திருக்க மாட்டோம். அது நம்ம தலைமுறை சுத்தமாவே பார்த்திருக்க மாட்டோம். அப்ப பெரியாருடைய 100 ஆண்டு கால உழைப்பின் விளைவு தமிழ்நாட்டில் வெள்ளை சேலை கட்டி பெண்களை அடிமையாக நாம் பார்ப்பது இல்லை. அதற்கு அடுத்த கட்டம் சுயமரியாதை திருமணம். நிறைய பேர் சுயமரியாதை திருமணத்தை பார்த்திருப்பீங்க. எப்படி நடக்கும்? மாலை மாத்திப்பாங்க, பார்ப்பனர் வரமாட்டாரு, மந்திரம் ஓத மாட்டாங்க, சடங்கு நடக்காது, தாலி கட்டாம நடக்கும், தாலி விருப்பப்படக்கூடியவர்கள் கட்டிப்பாங்க. இந்த சுயமரியாதை திருமணத்தினுடைய கான்செப்டை நான் ரொம்ப சுருக்கமா சொல்றேன். பெரியார் சுயமரியாதை திருமணத்தை 1928 நடத்தி வைக்கிறார். சுயமரியாதை திருமணத்தை பற்றி பெரியார் தொடர்ந்து பேசுறாரு, வலியுறுத்துறாரு. திராவிடர் கழகத்தில் இருக்கவங்க எல்லாரும் சுயமரியாதை திருமணம் பண்ணிக்கிறாங்க, பார்ப்பனரை கூப்பிடாம, ஐயர் வைக்காம, சடங்கு சம்பிரதாயங்கள் இல்லாம. அப்ப என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா, சுயமரியாதை திருமணம் சட்ட வடிவம் பெறல. இப்ப நான் ஒருத்தர் திருமணம் பண்ணிக்கிறேன் 1929 வச்சுக்கோங்க, கல்யாணம் முடிச்சுட்டு போறேன், கோர்ட் நீதிமன்றம் சொல்லுது நீங்க 2 பேரும் இணையர்கள் கிடையாது, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கிடையாது, நீங்க கணவன் மனைவி கிடையாது, நீங்க 2 பேரும் இல்லீகல் மேரேஜ், இது உங்களுக்கு பிறக்கிற குழந்தையும் இல்லீகல்னு சொல்றாங்க. கோபம் வருமா வராதா? வரும். ஐயோ இப்படி சொல்லிட்டாங்களேன்னு பயம் வருமா வராதா? கண்டிப்பா வரும். 100 வருஷத்துக்கு முன்னாடி யோசிச்சு பாருங்க. கோபம் வரும், பயம் வரும். டக்குன்னு என்ன பண்ணுவாங்க? அதுக்கு அடுத்து ஐயோ வேண்டாம், நமக்கு இந்த சுயமரியாதை திருமணம்லாம், நம்ம ஐயரை கூப்பிட்டே கல்யாணம் பண்ணிக்குவோம், சடங்கு பண்ணிக்குவோம் நினைப்பாங்கல்ல. 1928 சட்டம் வந்தது 1968. 40 வருடங்கள் பெரியார் சொன்னார் என்ற ஒரே காரணத்திற்காக சட்டத்தை விட பெரியாரினுடைய சொல்தான் இந்த சமூகத்துக்கு தேவைன்னு கருப்பு சட்டை திராவிடர் கழகத்துக்காரர்கள் எல்லாரும் சுயமரியாதை திருமணம் செய்து கொண்டார்கள். 28 ஐயா சொன்னப்ப யோசித்த சமூகம் 68 பேரறிஞர் அண்ணா சுயமரியாதை திருமண சட்டத்தை கொண்டு வரார். இப்படியாக நீங்க யோசிக்கலாம், இந்த திருமணத்துக்கும் பெண்ணுரிமைக்கும் என்ன சம்பந்தம்? கல்யாணம் பண்ணி வைக்கிறப்ப ஒரு ஆண் ஒரு பெண்ணுக்கு தாலி கட்டுவாங்களா? மந்திரம் ஓதுவாங்களா? அந்த மந்திரத்தை பத்திலாம் உங்களுக்கு சொல்லுவாங்க. ஒரு பெண்ணை கொச்சைப்படுத்தக்கூடிய, ஆணையும் சேர்த்து கொச்சைப்படுத்தக்கூடிய புரியாத மந்திரம். யாருக்காவது சமஸ்கிருத மந்திரம் புரியுமா? ஹிந்தி படத்தை சப்டைட்டில் இல்லாம பார்த்த மாதிரி தானே இருக்கும். அது அவ்வளவு பவ்யமா நம்ம ஆட்கள் உட்காந்து பார்ப்பாங்க. அப்ப எல்லா வகையிலையுமே தானம் கொடுக்கக்கூடிய வகையில் பெண்ணை பொருளாக அடிமையாக பார்க்கக்கூடிய எல்லா திருமண முறைகளையும் ஒழித்து சுயமரியாதை திருமணத்தை பெரியார் சொன்னார். கல்வி, வேலை, திருமணம் முடிஞ்சிருச்சு. அதுக்கு அடுத்த கட்டம் என்ன? பொருளாதார விடுதலை. நம்ம இன்னும் ஒரு 2 தலைப்பு பார்த்துட்டு முடிச்சிருவோம். நான் இதெல்லாம் ரொம்ப சுருக்கமா சொல்றேன், ஏன்னா 3வது பார்ட் பெரியாரால் இந்த சமூகம் என்ன மாற்றத்தை அடைந்ததுன்னு நம்ம பார்க்கணும். இப்ப பெரியார் என்ன சொன்னாருன்னு பார்த்துட்டு இருக்கோம். இங்க இருக்கக்கூடிய பெண் பிள்ளைகள் இருக்கீங்கல்ல, எத்தனை பேருடைய சட்டையில பாக்கெட் இருக்கு? இல்லல்ல. அண்ணன் தம்பி, எனக்கு அண்ணனா இருக்கலாம், தம்பியா இருக்கான். உங்களோட ஆண்கள் எத்தனை பேரோட சட்டையில பாக்கெட் இருக்கு? நல்லா கேளுங்க. இன்றைக்கு வரக்கூடிய நவீன ஆடைகளில் எங்களுக்கு பாக்கெட் இருக்கு. ட்ரெண்ட்ஸ் மேக்ஸ்ல எல்லாம் போய் எடுத்தீங்கன்னா பாக்கெட் இருக்கா? பெண்களுக்கு பாக்கெட் என்ற ஒரு விஷயத்தை வைக்கணும் துணியிலன்றதே
இந்த சமூகத்துக்கு தெரியாது. ஏன் தெரியாது? படிக்க வச்சாதானே வேலைக்கு போவ, வேலைக்கு போனாதான் சம்பாதிப்ப. இது எதுவுமே நடக்க போறதில்ல. காசு இருந்தா தானே பாக்கெட் வேணும். நம்ம வீட்டில் பக்கத்து வீட்டில் யாராவது குழந்தை பிறந்தா அப்பா அம்மாலாம் பார்க்க போவாங்க. அது அப்பதான் அந்த பையன் பிறந்திருப்பான். 4 ஜோப்பு வச்சு துணி எடுத்துட்டு போவாங்க. பொம்பளை பிள்ளைக்கு கவுன் எடுத்துட்டு போவாங்க, ஃப்ராக் எடுத்துட்டு போவாங்க. பிறந்த குழந்தை என்ன 4 பாக்கெட்ல 500 ரூபாய் பணம் சம்பாதிச்சு வைக்க போதா? இல்ல. அப்ப ஆண்கள் அப்படின்றவங்க இந்த சமூகத்தில் சம்பாதிப்பதற்காக இருப்பவர்கள். பெண்களுக்கு அந்த உரிமை இல்லைன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தப்ப 1929, எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி? ஏறத்தாழ 80 வருடத்திற்கு முன்பு பெரியார் சொல்றாரு, பெண்களுக்கு சொத்துரிமை வேணும்னு ஐயா கேட்கல, ஆண்களுக்கு சரிசமமாக பெண்களுக்கு சொத்தில் உரிமை வேண்டும் அப்படின்னு முதல் செங்கல்பட்டு மாநாட்டில் 1929 ஐயா கேட்கிறார். சரி, பெரியார் இதெல்லாம் கேட்டாரே, இந்த சமூகத்தில் இது நடந்ததா? நான் ஒன்னொன்னா கேட்கிறேன். பெரியாருக்கு முன்பு என்ன இருந்துச்சுன்றதெல்லாம் கேட்கிறேன். பெண்கள் படிக்காம இருந்தோம். பெரியாருக்கு பின் இன்றைக்கு பெண்கள் படிச்சிருக்காங்களா இல்லையா? சத்தமா சொல்லுங்க. ஆண்களை விட அதிக மதிப்பெண் எடுக்கிறார்களா இல்லையா? 10th 12th ரிசல்ட் வந்தா முதல் பக்கத்துல யார் வரா? இத சொன்னது யாரு? வாய்ப்பு கொடுத்தா உங்களை விட இவங்க நல்லா பண்ணுவாங்கன்னு சொன்னது யாரு? 2வது, எல்லா வேலைகளும் பெண்கள் செய்ய தகுதி வாய்ந்தவர்கள்னு பெரியார் சொன்னாரு. இன்றைக்கு எல்லா வேலைகளையும் பெண்கள் செய்கிறார்களா இல்லையா? 3வது, சுயமரியாதை திருமணம் வரணும்னாரு. இன்னைக்கு சட்டமா வந்துருச்சா இல்லையா? 4வது, பெண்களுக்கு சொத்தில் உரிமை வேண்டும்னு பெரியார் சொன்னாரு 29ல. 1956 1956 டாக்டர் அம்பேத்கர் பாராளுமன்றத்தில் எப்படியாவது இந்து சட்ட மசோதாவை கொண்டு வந்துடணும்னு பாக்குறாரு. சொத்துரிமை, விவாகரத்து உரிமை இதெல்லாம் சேர்ந்து அன்னைக்கு வரவிடல பார்ப்பனர்கள். அம்பேத்கரால கொண்டு வர முடியல. நல்லா புரிஞ்சுக்கோங்க. 29 பெரியார் தீர்மானம் போட்டார். 56 அம்பேத்கரால் கொண்டு வர முடியாத தீர்மானத்தை தமிழ்நாட்டில் முதலாக 1989 கலைஞர் அவர்கள் பெண்களுக்கு சொத்தில் உரிமை உண்டு என்று சட்டத்தை கொண்டு வந்தார். அப்ப பெரியாரால் சொத்துரிமை கிடைச்சிருக்கா இல்லையா? சவுண்டா சொல்லுங்க. அப்ப பெரியாரினுடைய பெண்ணுரிமை சிந்தனை என்பது நடந்திருக்கிறது. பல மாற்றங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு பெண்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய அச்சுறுத்தல் பாலியல் வன்கொடுமைகள் தான். 1 வயது 2 வயது 10 வயது குழந்தைகள் எல்லாமே பாலியல் வன்கொடுமைகளுக்கு உள்ளாக்கப்படுகிற போது அதற்கும் பெரியார் எளிமையான பல தீர்வுகளை சொல்றாரு. ஒரு பொம்பளை பிள்ளை பிறக்குதுன்னா அந்த பெண் பிள்ளையை நீங்கள் பெண் பிள்ளையை போல் வளர்க்காமல் ஆண்களை போலவே வளர்க்க வேண்டும். இவங்களுக்கு நீ கத்துக் கொடுக்கிற அனைத்தையும் அவங்களுக்கும் கத்துக்கொடு. ஒரு பெண்களுக்கு கும்மியும் கோலாட்டமும் கத்துக் கொடுப்பதற்கு முன்பு கராத்தேவும் சிலம்பமும் கத்துக்கொடு என்று சொன்ன தலைவர் தந்தை பெரியார். தற்காப்பு பயிற்சி பெண்களுக்கு கத்துக் கொடுக்கணும். உங்களை நீங்கள் தற்காத்து கொள்ள வேண்டும், உங்களை நீங்கள் பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று இன்னும் 100 வருடத்திற்கு தேவையான பெண்ணுரிமை சிந்தனைகளை தந்தை பெரியார் சொன்னார். ஒரே ஒரு செய்தியோடு முடிக்கிறேன். நிறைய தலைப்புகள்ல வகுப்பு நீங்க கேட்பீங்க, புரிஞ்சுப்பீங்க, அதை வாழ்க்கையில கடைபிடிப்பீங்க. ஆனா பெண்ணுரிமைன்னு வர்றப்ப மட்டும் ஐயோ என்னை விட இவங்க எப்படி பெருசு அப்படின்ற ஒரு சிந்தனை லைட்டா வரும். அந்த ஆண்கள் நான் அப்படின்ற சிந்தனை மேலே எழுந்து வரும். அப்படி எழுந்து வருகிற போது பெரியார் சொன்ன ஒரு செய்தியை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அதுதான் ஒட்டுமொத்தமாக பெரியார் பெண்ணுரிமைக்காக ஆண்களிடத்தில் சொல்றாரு. பெண்ணுரிமையை பற்றி பேசுகிற போது உங்கள் மனைவிமார்களை நினைக்காதீர்கள். உங்க கேர்ள் ஃப்ரெண்டை நீங்க நினைச்சிட்டு பார்த்தீங்கன்னா என்னவா இருக்கும்? ஐயோ எப்படி உரிமை கொடுக்கறதுன்னு இருக்கும். உங்கள் தாயையும் தங்கையையும் சகோதரியையும் செல்ல மகளையும் நினைத்து கொண்டு பெண்ணுரிமையை பேசுங்கள். நம்ம அம்மா உரிமையோட இருக்கணும்னு நினைப்போமா, அடிமையா இருக்கணும்னு நினைப்போமா? சவுண்டா சொல்லுங்க. நம்ம தங்கச்சியும் அக்காவும் யாரோ ஒருத்தர் வீட்டுல போய் அடிமையா இருக்கணும்னு நினைப்போமா, உரிமையா இருக்கணும்னு நினைப்போமா? அதே உரிமையை எல்லாருக்கும் தர வேண்டும். ஆண்களும் பெண்களும் சேர்ந்து வாழக்கூடிய இந்த சமூகத்தில் சமத்துவத்தோடு இருக்க வேண்டும் என்பதுதான் பெரியாருடைய பெண்ணுரிமை சிந்தனைகள்.